வெல்கம் டு விஎஸ் ரொட்டீன் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மஷ்ரூம் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி கொதிக்க வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி, நான்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் சாதத்தில் கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு, மசாலாவோட பச்சை வாடையும் போயிடுச்சு. நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாலாம் மஷ்ரூமில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா மசாலாவோட கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஷ்ரூம் கொஞ்சம் வெந்த பிறகு கொஞ்சம் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சர்வ் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.